மக்கா வணக்கம். இந்த மின்சாரத்துறை ரொம்ப நாளா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. டெண்டர்லாம் விட்டுட்டாங்க. 50 கம்பெனி கலந்துக்குச்சு. முதற்கட்ட வேலையெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, டெண்டரை பிரிச்சு பார்க்கலாம்னா கவர்மெண்ட் அனுமதி கொடுக்க மாட்டேங்குதான். அதனால டெண்டரை ஃபைனல் பண்ணி வேலையை ஆரம்பிக்க முடியலன்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னா, இது 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். என்னதான் அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்லைனாலும் ஒரு காலத்துல அது அவரோட இலாக்கா தானே. அதனால அண்ணனும் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தலைமை குடும்ப மாப்பிள்ளையும் முட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கமிஷன் பிரச்சனையால டெண்டர் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகள்ல விவரமா சொல்றேன். ஆந்திராவில் இருக்கிற சித்தூர்ல நம்ம வேலூரை சேர்ந்த 2 குடும்பங்கள் கொத்தடிமையா இருந்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வேலை வாய்ப்பே இல்லாததால இந்த கொடுமையெல்லாம் நடக்குது. சென்னை ஆவடியில அறிஞர் அண்ணாவோட சிலையை திறந்து வச்ச அண்ணன் உதயநிதி வாழையடி வாழையா நடக்கிற கருணாநிதி குடும்ப அரசியலை வெளிப்படையா பேசியிருக்கிறாரியா. ஒரு சிற்பி செஞ்ச சிலைய ஐயா கருணாநிதி திறந்தாராம். அந்த சிற்பியோட பேரை செஞ்ச சிலைய இவர் திறக்கிறாராம். வாரிசு அடிப்படையில் சிலை திறக்கிற இடத்துக்கு கூட வரக்கூடாதுங்கிறதான அண்ணாவோட கொள்கை. ஈரோடு பக்கம் ஒரு மளிகை கடையில இருந்து 2 கிலோ கஞ்சா சாக்லேட்டை பிடிச்சிருக்காங்கப்பா. சில்லறை இல்லைன்னா கஞ்சா சாக்லேட் கொடுப்பாங்க போல இருக்கு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குன்னு பாருங்க. மக்கா, குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். ரொம்ப நாளாவே ஐயா ஸ்டாலின் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கிறத மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சுட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு அதுக்கான ஆதாரம் நமக்கு நல்லா சிக்கியிருக்கு. ஆட்சிகளா ஆட்சியானு நேரடியில் ஐயா கேட்ட டவுட்டை பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கு. சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். ஆட்சியை தானே ஆட்சிகளை வரும் ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு பாத்தீங்களா, ஆட்சியா ஆட்சிகளா. இப்ப நான் என்ன டயலாக் சொல்லணும்னே டைரக்டர் கிட்ட டயலாக்ல டவுட் கேட்டுட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். தலைவர்கள் எழுதி வச்சு பேசுறது, குறிப்பு வச்சு பேசுறதெல்லாம் தப்பே இல்லை. பல தலைவர்கள் புள்ளி விவரங்களை எழுதி வச்சு தான் பேசுவாங்க. தப்பாகும் போது பக்கத்துல கேட்டுப்பாங்க. அதெல்லாமே சகஜம்தான். ஆனா ஐயா ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. அது என்னன்னா, ஐயாவோட ஒவ்வொரு அசைவும் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். அதாவது மொத்தமாவே ஐயா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அவரோட ஒவ்வொரு அசைவும் யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஐயா உள் மனசுக்குள்ள இருந்து எதையுமே பேசுறது இல்லைங்க. அதனாலதான் ஐயாவுக்கு மக்கள் கஷ்டம் கொஞ்சம் கூட புரியறது இல்ல. இதனாலேயே ஐயா ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்ல. அப்படியே சந்திச்சாலும் 3-4 நிமிஷத்துக்கு மேல பேசுறதே இல்ல. மீறி பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நமக்கு கண்டென்ட் கொடுக்காம போறதே இல்லை. இப்படி அடுத்தவங்க ஆட்டி படைக்கிறதுனாலவோ என்னவோ எதிர்கட்சி தலைவர் இவரை பொம்மை முதல்வர்னு சொல்லுதாருங்க. எப்பா ஏதோ உளறி விட்டாரு, இதெல்லாம் ஒரு செய்தியாப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேர்தல் வருது மக்கா. சினிமா இயக்குனர்களை வச்சு விதவிதமா டயலாக் எழுதி அதை ஐயா ஸ்டாலினை வச்சே பேச வச்சு திமுக கும்பல் நிறைய வீடியோ போட போகுது. அதெல்லாம் அவர் மனசார சொல்லுதாருன்னு நினைச்சு நீங்க ஏமாந்துடக்கூடாது பாருங்க. எல்லாம் ஸ்கிரிப்ட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த செய்தி. போன தடவை விடியல் விளம்பரத்தை அப்படித்தானே நம்பி ஏமாந்தீங்க. நினைவு இருக்கட்டும் மக்கா. மக்கா, இனி ஐயா ஸ்டாலின் கிட்ட எந்த கேள்வியும் கேட்க போறதில்லப்பா. ஏன்னா ஐயா பேசுற எதுவும் அவரோட சொந்த டயலாக்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நாம ஐயா கிட்ட கேட்டாலும் அவர் யாரையோ வச்சுதான் பதில் எழுத போறாரு. அதனால நாம நேரா வசனங்களை எழுதுறவர்கிட்டயே கேள்வியே கேட்டுடுவோம். என்ன நான் சொல்றது, ஸ்டாலின் சாரோட வசனகர்த்தா சார், இன்னைக்கு விவசாயத்தை பத்தி ரொம்ப உருக்கமா ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணுவோமா? ஸ்டாலின் சாரோட வசனகர்த்தா சாரு இன்னைக்கு எக்ஸ் வலைதளத்துல நெல் ஈரப்பத அளவு பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஒரு முதல்வரோட அக்கௌண்ட்ல போஸ்ட் போடுதோம்ங்கிற வரமுறையே இல்லாம நிறைய ஏக வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நெல்மணிகள் வீணாகுதுன்னு எதிர்கட்சி தலைவரை வசப்பாடிட்டு இருக்கிறாரு வசனகர்த்தா சாரு. இங்க முதலமைச்சரா ஸ்டாலின் சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட 39 எம்பிஎல் இருக்கிறாங்க.
அவங்க நினைச்சா எதையும் செய்ய முடியும். எதுவும் செய்யாம எதிர்க்கட்சி தலைவரை குறை சொல்லி என்ன ஆக போகுதுங்க? விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி வசனம் எழுதுறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கிட்ட கடைசியா டெல்டா மாவட்டத்துக்கு எப்ப போனாருன்னு கேட்டீங்களா? பருவமழையால விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்ப ஏன் நேர்ல போகலன்னு கேட்டீங்களா? அன்னை உதயநிதி டெல்டாவுக்கு போய் ஒரு பெண் விவசாயிய இழிவா பேசிட்டு வந்தாரு. ஒரு அப்பாவா அதை ஐயா ஸ்டாலின் கண்டிச்சாருங்களா? அதை கேட்டீங்களா? மேகதாதுல அணை கட்ட கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா ராகுல் காந்திட்டையும் சோனியா காந்திட்டையும் ஐயா ஸ்டாலின் பேசிட்டாரா? இல்ல பேசுவாரா? சரி, நேரடியா பேச முடியலனாலும் பரவாயில்ல, அந்த கட்சிக்கு தலைவரா ஒருத்தர் வேலை பார்க்கிறாரே ஐயா கார்கே, அவர்கிட்டயாச்சும் பேச முடியுமா? டெல்டா மாவட்டங்களை பலவீனமாக்க மீத்தேன் திட்டத்தில் ஏன் கையெழுத்து போட்டாரு? இப்படி விவசாயிகளுக்கு எதிராக ஐயா ஸ்டாலின் செஞ்ச குளறுபடிகளும் துரோகங்களையும் பேசிக்கிட்டே போலாமுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? வசனகர்த்தா சார், இதெல்லாம் தெரிஞ்சிட்டு எழுதுங்க. ஏன்னா விவசாயத்தை பத்தி நீங்க எழுதுனத ஐயா ஸ்டாலினே உட்கார்ந்து எழுதினாருன்னு நினைச்சிட்டு விவசாயிகள் பூரா டென்ஷன் ஆகிட்டு ஐயா ஸ்டாலினை வசப்படுதாங்க. போலி டெல்டாக்காரன்னு கிண்டல் பண்றாங்க. நெல்மணிகள் வீணாகிறதுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நெல்மணினா என்னன்னு ஒருக்க ஐயா கிட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா இந்த பதநீர்ல சக்கரை இருக்கா அப்படின்னு கேட்ட பெரிய விவசாயி அவரு. அட நான் சொல்லலப்பா, விவசாயிகள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாததால இப்ப எல்லாம் ஆந்திரா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அட வேலைக்கு போனா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, கொத்தடிமைகளா போய் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆந்திராவில் கொத்தடிமைகளா இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 6 குழந்தைகள் உட்பட 11 பேரை ஆந்திரா கவர்மெண்ட் மீட்டு கொடுத்திருக்கு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்கள், நாம இதுவரை பார்க்காத சில அவமானங்கள் ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில தினம் தினம் நடக்குதுங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தலை குனிகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் மாவட்டத்தில் நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 குடும்பங்கள், அதாவது 6 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொத்தடிமையா இருந்திருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வருஷம் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னார். அது மட்டுமா, தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல 75% நம்ம ஊர்க்காரங்களுக்கே கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. நடவடிக்கை எடுத்தாருங்களா? எடுத்திருந்தா ஏன் ஆந்திராவுக்கு கொத்தடிமையா போற நிலைமை வருது? இந்த 11 பேர் மட்டும் இல்லைங்க, திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டுல ஒரு பட்டியல் சமூக மாணவி கொத்தடிமை மாதிரி கஷ்டப்பட்டது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சென்னையில ஒரு சிறுமி வீட்டு வேலைக்கு போய் இறந்தே போச்சு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில மெல்ல மெல்ல தமிழ் சமூகம் கொத்தடிமையா மாறிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். அப்படித்தான் ஐயா ஆட்சி பொறுப்பு ஏற்ற 5 வருஷத்துல இது எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இதை செஞ்ச ஐயாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்தா நாளைக்கு நமக்கு இதே நிலைமை தாங்க. மக்கா, இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. களத்துல செயல்பட்டாதானே உங்களுக்கு தெரியும். அது ஐயா ஸ்டாலினோட விளம்பரத்தை பாருங்க, அதுல அந்த திட்டம் இருக்கும். அந்த திட்டத்துக்கு 660 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 50 காசு செலவு பண்ணி ஒரு திட்டத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னடானா திமுக காரங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. சும்மா விளம்பரம் பண்ணிட்டு கணக்கு எழுதுறாங்களோ என்னமோன்னு சந்தேகம் வருது. என்னமோ அறிவாலயத்துக்கே வெளிச்சம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.